ஹே ஹாய் ஆர் வெல்கம் டு உமா பியாண்டர் ஜோன். இன்றைக்கி மட்டன் லெக் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் லெக்கை 4 கட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரிய மிக்ஸி யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன மிக்ஸியை காணோம். அதனால் நீங்கள் வந்து சின்ன மிக்ஸியில் யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் 4-5 பூண்டு, ஒரு கை சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாமே போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. நான் இந்த காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவத்தில் அரைச்சா போதும். அப்போ தான் சூப்பில் நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லா தெரியும். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா இதில் நான் எனக்கு 2 பவுல் சூப்பு ப்ளஸ் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சூப் கிடைக்கும். நான் இது 5.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் லெக்கோட எடுத்து போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் போட்டுட்டு ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டிருக்கேன். அண்ட் வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் கூடி நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுட்டு அப்புறம் சாப்பிடவே முடியாது. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாமே போட்டு குக்கர் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு 10 விசில் விடணும். இதுக்கு 10 விசில் 12 விசில் விட்டால் தான் அந்த கால் லெக்கெல்லாம் நல்லாவே கொஞ்சம் வெந்திருக்கும். அதில் இருக்கிற சதை எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதனால் நல்லா 10 விசில் 12 விசில் விட்டுக்கோங்க. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணால் ரெடி ஆயிடும். இது விசில் விடும் போதே நான் வந்துட்டு இன்னொரு குட்டி பாட்டில் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி அது கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மட்டன் லெக் சூப்பில் வந்துட்டு எவ்வளோ எம்மியாக இருக்கோ அதே அளவுக்கு வந்து எவ்வளோ சத்து இருக்குது. மெக்னீஷியம் இருக்குது, கொலஜன் இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சத்து இருக்குது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரி மட்டன் லெக் சூப் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் குடிங்க, ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம எல்லா சத்தும் ஒரு நாள் பார்த்து செய்ய முடியாதுன்னா இந்த மாதிரி ஒரு சூப் செஞ்சு கொடுத்தா எல்லா சத்தும் கிடைக்குதுன்னா தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. நான் இப்போ போட்டிருக்கிற அளவு வந்து மேக்னாவும் கொடுத்தா, ஏன்னா நான் ஸ்பைஸ் இல்லாமல் தான் பண்ணேன். எங்களுக்கு வேணும்னா நாங்கள் லாஸ்ட்டில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம் எங்கள் பவுலில். சூப்பில் ப்ரோட்டீன், கொலஜின், ஜெலட்டின் இதெல்லாமே வந்து நம்மளோட லெக்குக்கான ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக, அந்த முட்டியில் இருக்கிற டிஷ்யூ எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக இருக்கும். கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது. இது மாதிரி ஒரு சூப் எடுக்கும் போது நிறைய சத்துக்கள் கிடைக்குதுன்னு நம்ம தாராளமாக எடுக்கலாம். இப்போ விசிலெல்லாம் ஆறிடுச்சு. ஆறினதுனால நான் வந்து குக்கர் மூடி எடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம கலக்கி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இன்னொரு 2-3 டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பத்தை வச்சு மறுபடியும் குக்கரை வச்சு கொஞ்சம் அந்த மிக்சரை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். அடுப்பத்தை வச்சு கொதிக்க வைக்கும் போது அந்த மிக்சரை ஊற்றினீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா அது நல்லா கெட்டியாக இருக்கும். சூப் வந்து இப்போ கொஞ்சம் வாட்டரியாக இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும். அது நல்லா இருக்கும், பார்க்க ஃப்ளேவராக டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கிறதுனால நான் அப்படி செய்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொதிச்சு முடியும் போது கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். தாராளமாகவே உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.